ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட அமரன் திரைப்படத்தின் மூலமாக வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய கோடி வந்து நம்மளோட அமரன் திரைப்பட படக்குழுவினருக்கு வந்து லாபம் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றது இப்போ வந்து பிரபலமான ஒரு பத்திரிகையில் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பேச போகிறோம். இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் நம்மளோட சிவகார்த்திகோட நடிப்பில் கடந்த அக்டோபர் 30ஆம் தேதி தீபாவளி ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் அமரன். இந்த திரைப்படம் வந்து தியேட்டரில் வந்து செம்ம ஹிட் அடிச்சுது அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து நம்ம எஸ்கேயோட கரியர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த திரைப்படத்தில் உலகநாயகனோட கமலஹாசன் ராஜ்கமல் நிறுவனம் தான் இந்த திரைப்படத்தை தயாரிச்சது. இந்த திரைப்படத்தை வந்து சாய் பல்லவி வந்து ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க. அண்ட் ஜி பிரகாஷ் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து இசை அமைச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்தின் மூலம் வந்து கிட்டத்தட்ட 2024ஆம் ஆண்டு சிறந்த திரைப்படங்கள் ஒன்றாக வந்து நம்மளோட அமரன் திரைப்படம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் அப்படின்றது நிறைய பிரபலங்கள் சொல்கிறாங்க. இதில் வந்து இப்போ வந்து நம்மளோட திரைப்படத்தில் வந்து மொத்த வசூல் மற்றும் தயாரிப்பாளருக்கு கிடைத்த லாபம் குறித்து வந்து இப்போ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் வெளிவந்திருக்குங்க. அமரன் திரைப்படத்தோட பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 110 கோடி அப்ராக்சிமேட். கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்லணும்னா ரிலீஸுக்கு முன்பே வந்து நம்ம அமரன் திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட 117 கோடி வரைக்கும் பிஸ்னஸ் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 7 கோடி வரைக்கும் லாபம் வந்து நம்ம அமரன் திரைப்படத்துக்கு ரிலீஸுக்கு முன்பே வந்து கிடைத்திருக்கு. அமரன் திரைப்படம் வந்து உலகளவில் வந்து கிட்டத்தட்ட வந்து 361 கோடி வந்து கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்ட்டு ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட வந்து அதில் வந்து நம்மளோட படத்தோட பட்ஜெட் வந்து 110 கோடி மைனஸ் பண்ணிட்டா கிட்டத்தட்ட வந்து 222 கோடி கிட்ட வந்து இருக்கும். அதில் வந்து நம்மளோட 112 கோடி வரைக்குமே வந்து நம்மளோட ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு வந்து போயிருக்கு அப்படின்றது இப்போ அஃபிஷியலான நியூஸ் வந்துருக்குங்க. கிட்டத்தட்ட ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் உடனே 112 கோடி, மீதி இருக்கிறதுலாம் வந்து நம்மளோட ப்ரொடக்ஷன் கம்பெனி, அதுக்கப்புறம் டேரக்டர்ஸ் இவங்களுக்குலாம் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்களாம். கிட்டத்தட்ட வந்து இந்த வருஷத்துலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு லாபம் அப்படின்னு ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு விஷயம் வந்து பிரபலமான பத்திரிகையாக சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் வந்து இன்டர்நெட்டில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு.